Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths relation functionல example 1.7 தான் பார்க்க போறோம். A relation f x to y is defined by f of x is equal to x square minus 2 where x is equal to minus 2 minus 1 0 3 and y is equal to r. List the element of f is if f is a function. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு எக்ஸுக்கான வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -1 0 3ன்னு. ஸோ இப்போ ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஒய் தான் ரிலேஷன், அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து எலமெண்ட் ஆஃப் எஃப்போட எலமெண்ட் என்னங்கிறதையும் நம்மளை கேட்டிருக்காங்க, அதோட உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -1 0 3. இப்போ இது ரெண்டும் கிவனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கொடுத்துருக்க -2 -1 0 3யை இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இது ரிலேஷனாக இல்லையாங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2, எக்ஸ் -2 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் -2ல் சப்ஸ்டியூட் பண்ணுமா? -2 ஹோல் ஸ்கொயர் -2 இஸ் ஈக்குவல் டு 2 × 2 4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸும் +4 ஆகிடுது. ஸோ +4 -2 இஸ் ஈக்குவல் டு 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இப்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வச்சோம்னா எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் ஸ்கொயர் -2 இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1 வந்துடும். 1 × 1 1. ஸோ 1ல் 2 போயிடுச்சுன்னா போகாது. ஸோ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். பெரிய நம்பரோட சிம்பிளான மைனஸை -1ன்னு போட்டு வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. f of 0 is equal to 0 square minus 2. 0 square na 0 into 0 as usual 0 minus 2. அப்போது 0ல் 2 போகாது. ஸோ -2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு x is equal to 3. f of 3 is equal to 3 square minus 2. 3 square na 3 into 3 9. 9 minus 2 7. ஸோ அப்போது 2 -1 -2 7 தான் ஆன்சர். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப்போட எலமெண்ட்டை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ f is equal to -2 into 2 -1 into -1 0 sorry -2, 2 -1, -1 0, -2 3, 7. ஸோ இப்போ எஃப்போட எலமெண்ட்டை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ -2க்கு 2 வந்திருக்கு, -1 வந்திருக்கு, -2 +7. ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு யூனிக் இமேஜ் கிடச்சிருக்கு, தனித்தனி ஆன்சர் கிடச்சிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.